ஒரு லோன் ஆப் தான் அது. அதில் வந்து நான் 2000 வந்து சும்மா சின்னதாக ஒரு கடன் இஎம்ஐயில் வாங்கியிருக்கிறேன். ஸோ ஒரு பைக் வாங்கணுன்ட்டு. அதேமாரி ஒரு சின்ன இந்த லோன் தான், பர்சனல் லோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ வந்து சின்னதாக நம்ம இருக்குது அப்படின்னு வச்சுட்டு ஆரம்பிக்கிறது தான் வந்து அந்த பழக்கமாகி கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் வந்து நிற்குது. இன்றைக்கி கடன் வந்து நிறைய பேரோட உயிரை கொள்ளுது. ஸோ கடன் வாங்குறது வந்து சம்டைம்ஸ் வந்து இன்னெவிட்டபிளான சுச்சுவேஷன் இருக்கும், வேறு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கடனை அடைக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து அடைச்சி தான் ஆகணும் கைஸ், இல்லைனா அது நம்ம உயிரே கொண்டுரும். ஸோ கடனை எப்படி அடைக்கிறது, நான் யூஸ் பண்ணுற ஒரு சில டெக்னிக்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. ஸோ பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் கைஸ். ஸ்கில் இருந்துச்சுன்னா பணம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து சூப்பர்பான கோர்சஸ்லாம் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பண்டில்ஸாக விற்கிறாங்க. ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து AWS அடுத்து வந்து AWS நான் ஜூல் கோர்சஸ் இப்போ போட்டு போகிறாங்க. அண்ட் நான் வந்து இப்போ அடோபி கோர்சஸும் அண்ட் பிஸ்னஸ் கோர்சஸ் அடுத்தது நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதுவும் வந்துடும் கமிங் மந்தில். ஓகே, அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்கில் இருந்தால் போதும் கைஸ், நீங்கள் லைஃப்பில் பழச்சிக்கலாம் எந்த சுச்சுவேஷன்லையும். ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஆஃப் மணியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கைஸ். ஏன்னா ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு பணக்காரன் கையில் இருக்கிறதுக்கும் ஒரு ஏழை கையில் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் அதை பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பணக்காரன் வந்து அதை பார்த்தவொடனே இதை வச்சு என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டான், இதை எங்கே செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டான், இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை எப்படி நான் வந்து இப்போ எங்கிட்ட இவ்வளோ கட்டாக இருக்குது, இது எப்படி 2 கட்டாக நான் மாற்றுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு ஏழைகிட்ட கொண்டு போய் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை வாங்கின உடனே அதை வந்து எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்றது தான் அவனோட திட்டமாக இருக்கும். அண்ட் என்னோட கம்பெனிஸ்லையும் சரி, இப்போ நேத்திக்கு கூட ஆர்மரோட மீட்டிங்கில் நடந்தப்போ, ஆனால் இதுக்கு செலவு பண்ணலாம் அதுக்கு செலவு பண்ணலாம், தம்பி நீ ஆக்சுவலி உன்னோட சிந்தனை பொழுதுனிக்கு வந்து எங்கே நம்மள்ட்ட இருக்கிற ஃபண்டை செலவு பண்ணலாம் நீ பார்க்குறே தவிர, அந்த ஃபண்டை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், நம்மளுக்கு இன்கம் எங்கே கொண்டு வரலாம், ஒரு லீடராக வந்து அப்படி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பார்ட்னர்ஸ்க்கும் சொல்லுவேன். இப்போ ஆர்மரோடலேயும் வந்து அந்த மீட்டிங்கில் நேத்திக்கு நான் சொன்னது தான். ஸோ நீ வந்து உனக்கு வந்து பணம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, பணம் எப்படி ஏர்ன் பண்ணுறது, உனக்கு சிந்தனை அதில் தான் இருக்கணும். அதை பற்றி தான் நீ புதுசு ஐடியா கொண்டு வரணும். பணத்தை செலவு பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம், நல்லா ஆஃபீஸ் வாங்கலாம், நல்லா இது வாங்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம், அதில் நீ யோசிக்காத அப்படின்னு. ஸோ அந்தமாரி மணிக்கு வந்து நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, விச் இஸ் லைக் இட்ஸ் அ கிரேட் மோட்டிவேட்டர். பணம் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒருத்தவங்க வந்து நீங்கள் 12 மணி நேரம் இப்போ 20 மணி நேரம் கூட வேலை செய்ய வைக்கலாம். அதே சமயத்தில் மணி இஸ் அ கிரேட் ப்ராப்ளம் சால்வர். இன்றைக்கி வந்து சராசரியாக வந்து 7 பில்லியன் பீப்புளில் வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து பணத்தை வச்சு அவங்களோட 99% ஆஃப் த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். யாராவனாலும் நீங்கள் இருங்க, உங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா எப்படியாவது வந்து பணத்தை வச்சு அந்த 99% ஆஃப் த ப்ராப்ளத்தை உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இட் இஸ் அ கிரேட் ப்ராப்ளம் சால்வர் அண்ட் இட் இஸ் அ கிரேட் மோட்டிவேட்டர். நீங்கள் வந்து எந்திரிச்சு போகாத சோம்பேறியை கூட வந்து எந்திரிச்சு போய் வேலை செய்ய வைக்கிறது வந்து இன்றைக்கி பணம் தான். அண்ட் அப்படி இருக்கிறப்ப அதேமாதிரி அந்த பணத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் வந்து இட்ஸ் எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப அடிக்டிவான ஒரு பொருள். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் லைக் ட்ரக் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அது கொடுக்குற சந்தோஷம் வந்து, இப்போ நீங்கள் ட்ரக் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டோபமைன் செக்ரேஷன் ஒரு சின்ன சந்தோஷம் அது இருக்கும், தம் அடித்தா ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி அடித்தா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பணம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணலாம். ப்ளஸ் இது இல்லாமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி, கார் வாங்கணுமா வேணும், ஓகே வீடு வாங்கலாமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன். ஸோ அந்த அடிக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பணம் இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணிவிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பணம் இல்லை அப்படின்றவங்க வந்து இல்லாத பணத்தை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த பணத்தை வந்து நீங்கள் பார்த்த உடனே இந்த செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். இல்லைனா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு பெரிய கடனில் போய் மாட்டிப்பீங்க அண்ட் அது வந்து உங்கள் லைஃபே புரட்டி போட்டுரும். அண்ட் எனக்கு ஏன் வந்து கடனில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து லெட்ஸே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது, ஒரு டேலண்ட் இருக்குது, இதுக்கு நான் முயற்சி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எனக்கு வந்து இப்போ நான் போய் என்னோடய ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறத விட டபுள் மடங்கு சம்பாதிக்க முடியும். பட் என்னால் வந்து ஏன் போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு எடுக்கிறதுக்கான ரிஸ்க் என்னால் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த வேலையிலேருந்து தான் வந்து மாதம் நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது இங்கே ஆரம்பிக்கிறது மட்டும் கிடையாது. நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், இன்னொரு கம்பெனியில் போனால் எனக்கு வந்து ஒரு ஹைக் கிடைக்கும், நல்ல பெட்டர் பொசிஷன் கிடைக்கும், பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணலாம். இருந்தாலும் இந்த வேலையிலேருந்து அந்த வேலைக்கு போகிறது எனக்கு பயம். ஒருவேளை அங்கே போயிட்டு எனக்கு ப்ரொபேஷன் பீரியடில் அவங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா என்னோட கடனை யார் கட்டுறது, என் வீட்டு இஎம்ஐக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி இது வந்து ஒரு பக்கம் வந்து இன்னெவிட்டபிளான சில விஷயங்களும் சொல்லுவேன். நான் ஆக்சுவலி வந்து கடன் மூலிமா வந்து கடன்லாம் நிறைய பேரால் வீடு வாங்க முடியாது. இன்றைக்கி ரியாலிட்டி அது தான். ஸோ அதனால் வந்து அந்தமாரி விஷயம்லாம் வந்து இட் இஸ் டர்ன்ட் அவுட் டு பி அன் இன்வெஸ்ட்மெண்ட்.
இன்றைக்கி நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து பெருசாக இருக்கும். ஒரு 5-6 வருஷம் கழித்து வந்து இந்த வீடு விற்றிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக விற்க முடியும். அந்தமாரி விஷயங்கள் ஓகே. மற்றபடி வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம கார் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள ஃபர்னிச்சர் எக்ஸ்பென்சிவான ஃபர்னிச்சர் வாங்குறதா இருக்கட்டும், இந்தமாரி விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. வந்து 100% செலவு மட்டும்தான். ஸோ இப்போ அந்த எங்கே வந்து நம்ம டிப்பிக்கலாக மாட்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் ஒரு 5 ரூபா சம்பாதிக்கிறப்ப நம்ம எப்படி செலவு பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நம்ம 100 ரூபா 1000 ரூபா 1 லட்ச ரூபான்னு போகிறப்பையும் கிட்டத்தட்ட வந்து இந்த மைண்ட் செட் வந்து மாறாமல் நம்ம வச்சுருக்கிறது தான். ஸோ நம்ம வந்து 5 ரூபா வரப்போ வந்து நம்ம 4 ரூபா போய் செலவு பண்ணிட்டு ₹1 நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 1 லட்ச ரூபா வச்சுருக்கிறப்ப 95,000 செலவு பண்ணிட்டு வெறும் 5,000 ரூபா தான் வச்சுருப்போம். ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம வளர்றப்ப மாறாமல் இருக்கிறதுனால தான் கைஸ் நம்ம வந்து கடைசியாக கடன் வாங்குற நிலைமைக்கு நம்ம போயிடுறோம். இன்றைக்கி நம்ம சொல்லலாம், இதில் சும்மா ஒரு இஎம்ஐ தானே, இது வந்து சும்மா ஒரு 2,000 தானே, இது ஒரு 3,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களால் சம்பாதிக்க முடிகிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக பே பண்ணிடலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நிறைய பேர் வந்து 9 to 5 ஜாப் போகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பையனோட லைஃப் ஸ்டைல் தான். நீங்கள் சொல்லிக்கலாம், இது வந்து வேலை ரொம்ப டஃப், இதுக்கு எவ்வளோ ஸ்கில் தெரியுமா, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் வந்து போகாத வேலை நீங்கள் போகாமல் விட்டுருங்களேன், அந்த கம்பெனி என்ன க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு ஆளை ரெக்ரூட் பண்ணி அது பட்டுக்கு அந்த கம்பெனி போய்கிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி லைக் ஸ்கூல். ஸோ அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போகிற அந்த 9 to 5 வேலை வந்து இட்ஸ் வெரி ரீப்ளேசபிள். நீங்கள் எல்லாருமே, இப்போ நான் இன்க்ளூடிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிள். யாருக்காகவும் இந்த உலகம் நிற்க போகிறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு இன்கம், அது ஒரே ஒரு இன்கம் மட்டும்தான் நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. அந்த ஒரே ஒரு இன்கம்மை நம்பி தான் வந்து இத்தனை லோன் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்றப்ப அந்த ஒரே ஒரு இன்கம் நின்று போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடன் எல்லாம் சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், நீ இன்னொரு வேலையை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க போகிறது கிடையாது. உங்களை அது கழுத்து நெரிக்க தான் போகுது. ஸோ அதனால் கடன் வாங்குறப்ப தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க, தேவையில்லாமல் ஒரு கடன் கூட வாங்காதீங்க கைஸ். அண்ட் ஃபஸ்ட்டு திங். அண்ட் செகண்ட் வந்து, இப்போ கடன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த கடன் வாங்குறதுக்கு தயவு செஞ்சு அந்த மைண்டை வாங்காதீங்க, டெம்ப்டேஷன் ஆகாதீங்க. அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து பேர்டனை போய் சுமத்திக்காதீங்க. ஒரு கடன் இருக்குது அப்படின்னா மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கணுன்ற ஒரு ஹாப்பியும் வச்சுக்காதீங்க. டபுள் த பேமெண்ட் கட்டுங்க, சேவ் பண்ணுங்கள், டபுள் த பேமெண்ட் கட்டுங்க. முக்கால்வாசி வந்து புட் யுவர் செல்ஃப் இன் லிட்டில் பிட் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி கடன் இருக்கிறவங்க எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி ரிஸ்கி காம்பினேஷன் கைஸ். கடனும் இருந்துக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்லையும் இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ரிஸ்கி காம்பினேஷன். ஸோ நீங்கள் வந்து கடனில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பண்ணுங்கள், ஈவினிங்கில் போய்ட்டு வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கை தேடுங்க. ஸோ அந்தமாரி வந்து உங்களுக்குள்ளார வந்து ஒரு அர்ஜென்சியை கொண்டு வாங்க. ஸோ அப்போ தான் வந்து நாளைக்கு கடன் வாங்குறப்ப நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, கடன் வாங்கினா நான் போய் அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த வேலைலாம் செய்யணும் அப்படின்றத யோசிச்சுட்டாவது அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் நல்லா தீவிரமாக யோசிப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கடனை வந்து ரீபே பண்ணுறத வந்து உங்கள் கண்ணு முன்னாடி எப்போவுமே வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்கிட்டயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு லோன் தான், அந்த வீட்டு லோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த லோனை வந்து எப்போவுமே இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்ற ஒரு பிளானே நான் வச்சுக்க மாட்டேன். அதுக்கு மேலே வந்து எப்போவும் எக்ஸ்ட்ரா என்னால் எவ்வளோ கட்ட முடியுதோ அதை கட்டிப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து இன்றைக்கி நான் இஎம்ஐ கட்டலைன்னா இன்றைக்கி என்கிட்ட பேங்க் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் மைண்டில் வந்து இன்றைக்கி காலங்காத்தால் என்ன ஓடிட்டுருக்கும் அப்படின்னா, அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அந்த இடத்துல நீ போய் ஒரு வேலையை தேடு அப்படின்றதான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். வேறஸ் வந்து 3 மாதம் என்னோட இஎம்ஐ வந்து நான் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு வராது. என் பேங்க் என் வீட்டுக்கு வரும் அப்படின்ற ஒரு நினைப்பு என்கிட்டக்கே வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே போய் வர்ச்சுவல் காயின் மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணு, யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பி, 2-3 வீடியோ போடு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலர் வேலை மட்டும் செய்யாமல் எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கான மைண்ட் செட் என்கிட்ட இருக்கும். என்கிட்ட வந்து அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, காலைல வந்து உங்களை வந்து எல்லாம் திட்டுறாங்க, நீங்கள் வந்து அடுத்து அவங்களெல்லாம் திட்டிட்டு போயிடுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் கெட்டவா சொல்லி சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கோவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, உங்களால் நல்லா வேலை செய்ய முடியாதா? அடுத்தது வந்து இன்னும் ஒரு மரம் கழிச்சும் வந்து எல்லோரும் உங்களை பாராட்டுறாங்க, சேச்சா தப்பாக சொல்லிட்டேன், நீ வந்து சூப்பராக பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரும் புகழ்கிறாங்க, பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. எப்படி வேலை செய்வீங்க? நல்லா டபுள் தி பர்ஃபார்மன்ஸ் செய்வீங்க, நல்லா வேலை செய்வீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4 வாரம் 3 வாரம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் கண்ணுக்கு நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கடன் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபஸ்ட் இருந்த மைண்ட் செட் தான் இருக்கும். உங்களை வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து போய்ட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை படிக்கலாம், இதை படிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எப்படி பண்ணாலும் என்ன சம்பாதிச்சாலும் எல்லாமே கடனில் போய்டும். இதை நான் வச்சுக்கிட்டு நான் என்னதுக்கு இது என்ன வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிமோட்டிவேட்டடான ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அதனால் திங்க் அபவுட் இட் கைஸ். நீங்கள் வந்து கடன் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்து அதை க்ளோஸ் பண்ண பாருங்கள், இல்லைனா அது அக்ரெசிவாக உங்களை க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ இட்ஸ் நாட் ஜோக். ஆக்சுவலி வந்து கடன் வந்து இன்றைக்கி நிறைய பேரை கொண்டுட்ருக்கிறது வந்து ரியாலிட்டி. ஸோ அதனால் திங்க் அபவுட் இட். ஸோ கடன் அடைக்கிறதுக்கு வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நான்
நான் சொன்னது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. பார்ட் டைம் தேடுங்க, கம்ஃபர்ட் ஜோன் வந்து உங்கள் வெளியில் எடுங்க. அண்ட் தேர்ட் வந்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் தயவு செஞ்சு கடன் இருக்கிறப்ப பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலி வந்து உங்கள் ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வச்சுக்கோங்க. கடனை எனக்கு இவ்வளோ தான் இஎம்ஐ, இதை மட்டும் நான் கட்டுறேன் அப்படின்னு இருக்காதீங்க. அட்வான்ஸாக கட்டி வைங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதம் எனக்கு இந்த கடன் இருக்குது அப்படின்ற நினப்பு போய் 6 மாதம் வரைக்கும் என்கிட்ட கடன் கட்டுறதுக்கான அமௌண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் எமர்ஜென்சி சேவிங்ஸில் போட்டுக்கிட்டேன். ஸோ 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு பிரச்சனை. அதுக்குள்ளார நான் எப்படியாவது அடுத்த 6 மாதம் இல்லை, அடுத்த 6 வருஷத்துக்கான பேமெண்ட் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் ரொம்ப ஈஸி. திங்க் அபவுட் இட் கைஸ். வில் கேட்ச் அப் அகைன். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.